1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நாம் யாவரும் சேர்ந்து வாசிப்போம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஏசாயா 64:4 ஒருவர் எடுத்து வாசியுங்கள். நான் வாசிக்கிறேன். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசனம் புத்தகம் 64:4. தேவனே, உமக்கு காத்தீர்களுக்கு நீ செய்பவைகளை நீரே அல்லாமல் உலகம் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதுமில்லை, செவியால் உணர்ந்ததுமில்லை, அவைகளை கண்டதுமில்லை. இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் எழுதும்போது ஆண்டவர் சொல்றாரு, அங்கே என்ன நடக்குதுன்னா, உலகம் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதில்லை. எதை கேட்டதில்லை? ஆண்டவர் அவர் செய்ய போகிறதை, அவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்ய போகிறதை அவர்கள் செவிகளில் என்ன பண்ணலையா? உணர்ந்ததும் இல்லை. ஆண்டவர் இதை ஒரு வசனத்தை 2 முறை வருது. அப்போ அது நிச்சயமாய் அது நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்வார். கடந்த காலங்களில் சொன்னார், நிகழ்காலங்களிலும் அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடையது. அந்த இடத்துல வாசிக்கும் போது அன்பு என்கின்ற வார்த்தை வரவில்லை. ஏசாயா 64:4 என்ன போட்டிருக்கு? அதை ஒரு விஷயம் இன்னொரு முறை நாம் வாசிப்போம்.